ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கிரீப்பியான அனிமே டாய்லெட் பவுண்ட் ஹனாகோகுனோட சீசன் 1 எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். நம்ம மினமோட்டோக்கு இப்போ ஒரு கோஸ்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம ஹனாகோ என்ன சொல்லியிருப்பானா, அதோட ரெக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா அது இங்க இருந்து போயிடும் சொல்லுவான். இதை கேட்டுட்டு சரி ஓகே, உன்னோட பேர் என்ன, உனக்கு என்ன ரெக்ரெட் இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நான் உன்னை விடுதலை செஞ்சிருவேன்னு சொல்லி இவன் சொல்ல, பட் அந்த பேய் கொஞ்சம் ஓவராவே பேசுங்க. ஏய், என் மேல ஆசைப்பட்டு என்ன மயக்க பாக்குறியா, நீ ஒரு பர்வர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. சரி, இது கிட்ட நம்ம ஹியூமன் மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இங்க பாரு, என்னோட பேர் தான் கோ மினமோட்டோ. நான் ரொம்ப பெரிய கிளானான மினமோட்டோ கிளான்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு எக்ஸார்சிஸ்ட் அப்படின்னு சொல்றேன். என்னது எக்ஸார்சிஸ்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்து ஓட, அந்த சமயத்துலதான் மினமோட்டோ என்ன பண்றான், ஓகே உன்கிட்ட இதே பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டாஃப் எழுதி இதுக்கு லைட்னிங் பவரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது என்ன சொல்லுதுன்னா, என்னோட பேரு மீட்சுபா, நான் போட்டோகிராஃபி கிளப்ல இருந்தேன், என்னோட கேமராவை நீ எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், உடனே நான் அதை வச்சுக்கிட்டு என்னோட ஃபேவரட் பிக்சர்ஸ் நான் எடுத்தா போதும், அதை மட்டும் பண்ணிட்டேன், என்னோட ரெக்ரெட் முடிஞ்சிரும் அப்படின்னு. இதை கேட்ட மினமோட்டோ என்ன பண்றான், சரி உனக்கு இவ்ளோ சிம்பிளான விஷயம் தானே, நான் போயிட்டு உன்னோட கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உடனே மீட்சுபாவோட கேமராவை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அது பிளே கிரவுண்ட்ல போயிட்டு பட்டர்ஃபிளைஸ் போட்டோ எடுக்கிறது, இயற்கைய போட்டோ எடுக்கிறது, பேர்ட்ஸ் போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுவே பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் மினமோட்டோ கேக்குறான், ஏய் நீ எப்பவுமே ஒன்லி சீனரியா இருக்கிற பிளேசஸ் மட்டும் போட்டோ எடுக்கிறே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் நீ எடுக்கணும்னு சொல்லி நினைக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது மீட்சுபா ரொம்ப அமைதி ஆயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் மினமோட்டோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, ஏய் நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில இருக்க அந்த கேமராவை அவன் பாக்குறாங்க. ஏய் இது மீட்சுபாவோட கேமரா தானே, நீ மறந்துட்டியா அவன் யாருன்னு சொல்லி கேட்கும் போதுதான், மீட்சுபாவா எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், ஆமாண்டா நம்ம கிளாஸ்ல தான் அவன் இருந்தான், பட் மேபி அதுக்கப்புறமா அவன் வேற ஒரு கிளாஸ் மாறதுனால நீ மறந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், பாவம் அவன் சீக்கிரத்திலே இறந்து போயிட்டான்னு சொல்லி பேசும்போதுதான் இவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. இவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூல்ல வந்து பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது மீட்சுபான்ற பையன் தான் இவன் கிட்ட வந்து, ஏய் நான் உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்க இந்த டெஸ்க்ல தான் உட்கார்றேன், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்காங்க. பட் போக போக அவன் சுத்தமா மறந்துட்டு இருக்கான். ஈவன் இப்ப கோஸ்ட் ஆகி இவனை பார்க்கும்போது கூட ரொம்ப சின்ன வயசுல பார்த்ததுனால அவன் மறந்தே போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்டுக்கு திருப்பி அவனோட டீச்சர் கூப்பிட்டதுனால அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். கிளம்பின உடனே அங்க ரெயினும் வர ஆரம்பிக்குது. அப்பதான் மீட்சுபா சொல்றான், ஏய் மழை வந்துருச்சுல, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்கட்டுல நின்னுக்கிட்டு தன்னோட கதையை அவன் சொல்றாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசை, எல்லார்கிட்டயும் போய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல என்ன ரொம்பவே புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் என்ன அவங்க புள்ளி பண்ணாலுமே எனக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இது எல்லாமே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எல்லாரும் நீ பார்க்கவே கேர்லிஷா இருக்க, உன்னை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருந்துட்டாங்க. எனக்கு போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கடைசியா எனக்கு பிடிச்ச மாதிரியான போட்டோஸை எடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். பட் என்னோட நாள் சீக்கிரமா முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் மினமோட்டோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு நிஜமாவே நீ கேர்லிஷா தான் இருக்க, அண்ட் உனக்கு வாய் கொஞ்சம் இல்ல ரொம்பவே நீளம், நீ ஒரு கேமரா நர்டா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ஒரு பைத்தியக்கார, திட்டணும்னு ஆரம்பிச்சிட்டனா எவ்வளவு வேணாலும் திட்டுற, செம ரூடான ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு வார்த்தையும் சொல்றான். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உன்னை பத்தி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட பத்தி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உன்னை அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் மீட்சுபா அப்படின்ட்டு போறான். அது மட்டும் இல்லாம நீ இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் நீ இல்ல, நீ அப்படிதான், அதுக்காக நாம என்ன பண்ண முடியாது, உன்னை மாத்தணும்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காத, உன்ன மாதிரியே பிடிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி மீட்சுபா என்ன சொல்றானா, ஏய் சப்போஸ் நான் இன்னும் ஹியூமனா இருந்திருந்தேன் அப்படின்னா நீயும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போமான்னு சொல்லி கேட்கும் போதுதான் மினமோட்டோ சொல்றான், ஏய் ஸ்டூபிட் மாதிரி பேசாத, நீ ஹியூமனோ கோஸ்டோ எதுவா இருந்தாலும் நான் எப்பவுமே உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் அவன் தனியா அங்க நின்னுட்டு இருக்கும்போது மீட்சுபா இவனை அவனுக்கு தெரியாம போட்டோ எடுப்பான். அப்பதான் மினமோட்டோ சொல்லுவான், ஏய் நீ எதை போட்டோ எடுக்கிற, எனக்கு மேல பேர்ட்ஸ் ஏதாச்சும் பறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் ஜஸ்ட் எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு இம்பார்ட்டன்டான ஒருத்தவங்களை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ உடனே நான் பார்க்கணும்னு சொல்லி மினமோட்டோ கேட்க, ஏய் வெயிட் பண்ணு, இது ஒரு ஃபில்மா மாத்தினதுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட தரேன், அது வரைக்கும் நீ இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும்போது உடனே அந்த பிளாக் கலர் ஹானகோ அங்க வந்து, ஏய் மீட்ஸ்
மீட்சுபா நீ இவ்ளோ சீக்கிரம் உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க கூடாது. நீ என்கிட்ட தானே உன்னோட ஆசையை நிறைவேற்ற வந்த. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்ளோ சீக்கிரம் ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே மீட்சுபாவை இந்த கோஸ்ட் அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இத பார்த்த மினமோட்டோ, இங்க பாரு நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, மீட்சுபாவை நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கோஸ்ட பார்த்த உடனேவே என்னதான் இவன் பாக்குறதுக்கு ஹனகோ மாதிரி இருந்தாலும் இவனோட ஹனகோ இது கிடையாதுன்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிருதுங்க. அப்பதான் இவன் ஃபைட் பண்ண நினைக்கும் போது இந்த பிளாக் ஹனகோ இவனை ஒரே செகண்ட்ல அடிச்சு போட்டுருதுங்க. இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த பிளாக் ஹனகோ ஒரு விஷயத்த சொல்லுது. நான் ஒன்னும் சாதாரணமான கோஸ்ட் கிடையாது, நானும் ஒரு ஆப்பரேஷன் தான். பாத்ரூம் கோஸ்ட் ஹனகோ எப்படி லிவிங்ல இருக்க ஹியூமன்ஸுக்கு விஷ அவன் நிறைவேற்றுவானோ அதே மாதிரி நான் இறந்து போனவங்களோட விஷ நிறைவேற்றுவேன். இந்த மீட்சுபா என்கிட்ட வந்து ரொம்ப வேகான ஒரு விஷயம் தான் கேட்டான். எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னான். பட் இந்த விஷயம் நான் எப்படி நிறைவேற்றுறதுன்னு முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நீ அவனை பார்த்த. சோ இப்போ நீ அவன் கூட பழகிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி இவனோட விஷயம் இப்ப நம்ம நிறைவேற்றிடலாமா அப்படின்ட்டு இவன் கிட்ட இருக்க ஒரு ரேடியோவை எடுத்து வைக்கிறாங்க. ரேடியோவை எடுத்து வச்சதுமே இவன் சாக்குரான்ற பொண்ணுக்கு போன் பண்றான். அது யாரு தெரியுமா, இவ்ளோ நேரமா இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ரூமர்ஸ கிளப்பி விட்டுட்டு இருப்பாளுங்க, அவ தாங்க அது. சோ இந்த ரேடியோ பிளஸ் போன் கால் இது கிடைச்ச அடுத்த செகண்டே அந்த பொண்ணு ஒரு ரூமரை கிளப்புறா. இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல ஒரு பேய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அது நீங்க ஷூ ரேக் கிட்ட போனீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா அது உங்களை டச் பண்ணிக்கிட்டு என்ன யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும். பட் அந்த பேய் உங்களுக்கு யாருன்ட்டு தெரிஞ்சது அப்படின்னா அதோட பேரை மட்டும் சொல்லிடாதீங்க. பேரை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அது உங்களோட நெக்க உடைச்சு விட்டுரும். ஏன்னா இந்த பேயோட நெக்கும் உடைஞ்சு போய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ இந்த ரூமரை கிளப்பிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் மீட்சுபா மாறிக்கிட்டே இருக்கான். அவனோட நெக் உடையுது. அது மட்டும் இல்லாம அவனோட ஃபேஸ்ல இருந்து எல்லாமே பயம்புறுத்துற ஒரு கோஸ்ட் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்குங்க. இத பார்த்த மினமோட்டோ இப்பெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பிளாக் ஹானோகோவா அடிக்க வரான். பட் இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குங்க. இவனை நாக் அவுட் பண்ணி விட்டுருது. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹனகோக்கு அதோட ஹாக்குஜோட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மீட்சுபா இப்போ மினமோட்டோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது கிட்ட இருந்து ஒரு போட்டோ ரீல்ஸ் மாதிரி எல்லாம் வந்து இவனோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாத்துக்கிட்டே இருக்கு. இவன் என்னென்னமோ ட்ரை பண்றான். மீட்சுபா நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட், நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன், பிளீஸ் நீ நார்மல் ஆயிடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவுமே மீட்சுபாக்கு கேட்கவே இல்லைங்க. அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த ஸ்கூல்ல நடக்கிற ரூமர்ஸ் படி மீட்சுபா நடந்துதான் ஆகணும். அந்த சமயத்துலதான் ஹானகோ அங்க வந்து மினமோட்டோவை காப்பாத்திடுறான். உடனே இவன் அந்த பிளாக் ஹானகோ கிட்ட போயிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸ ஹர்ட் பண்ண கூடாது, இந்த ஸ்கூல்ல எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பிளாக் ஹானகோ என்ன சொல்லுதுன்னா, ஆமனே நீ எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க, உன்னோட பிரதர் கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கலாமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஓகே நேத்துதான் உன்னை பார்த்தேன், பட் இருந்தாலும் உன்னை பார்த்து ரொம்ப நாளான ஃபீல் தான் இருக்கு. மேபி நீ என்னை எப்படி கொன்னன்றத நீ மறந்து போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளோட ஹானகோ அவனோட கான்பிடன்ஸ் எல்லாத்தையுமே இழந்து போய் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த பிளாக் ஹானகோ எப்பயும் போல நம்ம சின்ன வயசுல ஒன்னா விளையாடுவோம்ல அந்த மாதிரி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அது மறைஞ்சு போயிடுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹானகோ கிட்ட மினமோட்டோ சொல்றான், மீட்சுபாவை திருப்பி நார்மல் ஆக்க முடியாதா, அவன் சாகுற மாதிரி இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியல, ப்ளீஸ் ஹானகோ உனக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும்ல, இவனை எப்படியாச்சும் காப்பாத்திடுன்னு சொல்லி மினமோட்டோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஹானகோ சொல்றான், இங்க பாரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சரும் கிடையாது பாஸ்டும் கிடையாது. ஓகே நான் உயிரோட இருக்கும் போது எனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்துச்சு, அது நான் இறந்ததுக்கு அப்புறமா நிறைவேற்றிப்பேன் அப்படின்னு சொல்லி யாராலுமே நினைக்கவே முடியாது. பிகாஸ் என்னைக்கு ஒருத்தவங்க இறந்துட்டாங்களோ அன்னையில இருந்தே அவங்களோட ஆசை எல்லாமே அவங்களோட சேர்ந்து இறந்து போனதா தான் அர்த்தம். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி மீட்சுபாவால திருப்பி ஹியூமன் ஆக முடியாது, திருப்பி அவனால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்சுபாவோட கேமராவை அவன் அழிக்க போறாங்க. அந்த சமயத்துலதான் மீட்சுபா சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட மினமோட்டோவை பார்த்து இவனோட புது கேமரால இவனை போட்டோ எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஆனா இவன் என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த போட்டோவை அவன் எடுத்தே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த இடம் உடைய ஆரம்பிக்குது அண்ட் மீட்சுபாவும் அழிய ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துலதான் மினமோட்டோ சொல்றான், நீ சொல்றதுல ஒரு தப்பு இருக்கு ஹனகோ, நீ என்ன சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ணாலுமே சரி இப்படி எந்த ஒரு ஆசையுமே நிறைவேற்றாம அவங்க இறந்து போறது நல்லதே கிடையாது. என்னைக்குமே இது ஒரு ரீசனா சொல்லி நாங்க நிம்மதி அடையவே முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் ஹனகோ சொல்றான், இங்க பாரு எங்களுக்குன்ட்டு ஒரு ஃபியூச்சர் இல்லவே இல்ல, we no longer have futures to fight for அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன
என்ன நடக்குதுன்னா நம்மளோட மினமோட்டோ அவனோட வீட்ல இருக்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு மிட்சுபா எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனும் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். என்னதான் ஹானுக்கோ அப்படி சொல்லியிருந்தாலும் அவன் சொல்றதுலயும் ஒரு சில அர்த்தம் இருக்குதான். ஆனா நான் ஒரு விஷயத்த நம்புறேன். ஹியூமன்ஸால என்னைக்குமே டெட்ட பார்க்கவே முடியாது. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சாப்டர் அப்பவே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் கடவுள் எனக்கு இந்த பவரை கொடுத்திருக்காரு. இறந்து போனவங்க என் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல என்னாலையும் சம்திங் ஒரு சில விஷயத்த பண்ண முடியும்னு சொல்லி நான் காமிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவன் கண்ணுல ஒரு பிக்சர் மாட்டுதுங்க. அது அவனோட பிக்சர். அப்பதான் அவனுக்கு மீட்சுபா சொன்னது ஞாபகம் வருது. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு சிலது இம்பார்ட்டண்டா ஆகிட்டு இருக்கு. அதோட பிக்சர் தான் நான் எடுத்தேன்னு சொல்லியிருப்பான். அது வேற யாரும் இல்ல, நம்மளோட மினமோட்டோ தான் அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்ச உடனே மீட்சுபா ஐ ரியலி மிஸ் யூன்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ்.